அருகே குடவாசல் பேருந்து நிலையம் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆர் காமராஜ் அவர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், இந்த தொகுதியில் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் மீண்டும் அமைச்சராக வருவார், மீண்டும் இந்த தொகுதிகளுக்கு நன்மைகளை செய்வார் என்றும், இந்த குடவாசல் பகுதியில் அனைத்து நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள் என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அன்றாடம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள், சின்ன குழந்தைகள் கூட பாராமல் பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், நாளைக்கு இந்த வன்கொடுமைகள் உங்கள் யாருக்கும் நடக்கக்கூடாது என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கூறினார். இதுவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆட்சிகள் அமைந்தன, ஆனால் இதுவரை இந்த திமுக ஆட்சியில் இருப்பது போல் பெண்களை, சின்ன குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்வது போன்ற எந்தவொரு செயலும் இதுவரை தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். மேலும் சட்டமன்றத்தில் மற்றும் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. அந்த சட்ட நகலை இந்த திமுக அரசு எரித்துவிட்டது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் இந்த திமுக அரசுக்கு எதிர்த்து வாக்களியுங்கள் என்று அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது டெல்டா பகுதியில் மீத்தேன், ONGC பல எரிவாயு திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டு இந்த டெல்டா பகுதியை அழிக்க பார்த்தார்கள் இந்த திமுக அரசு. அதனை முறியடிக்கும் விதமாக அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார் என்று குறிப்பிட்டார். டெல்டா பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை மழையில் நனையவிட்டு அழுக வைத்து முளைக்க வைத்த இந்த திமுக அரசை விவசாயிகள் மன்னிக்க மாட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் 56 வாக்குறுதிகள் கொடுத்தார், அதில் நிறைவேற்றியது வெறும் 6 வாக்குறுதிகள். சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே நன்னிலம் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் மட்டுமல்ல, இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு அவன் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து 3 முறை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து தமிழக மக்களுக்கு நன்மையில் செய்து முன்னாள் அமைச்சராக பணியாற்றி இன்று மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்கள் முன் நின்று கொண்டு இரு கரங்களை கூப்பியிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆர் காமராஜ் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதிலும் குறிப்பாக இங்கே கொளுத்தினார், எரிச்சாருமா. அந்த சட்டம் எதுக்கு தெரியுமா கொண்டு வரணும்? மோடி அரசு மத்தியில ஒரு சட்டத்தை கொண்டு வரது திட்டமிட்டாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற ஒரு சட்டம். இன்னைக்கு பெண்கள் நாடாளுமன்றத்தில் மிக குறைந்த அளவில் இருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் மிக குறைந்த அளவில் இருக்கிறாங்க. அதிகமா ஆகணுமா வேண்டாமா? பெண்கள் சட்டமன்றம் போகணுமா வேண்டாமா? பெண்கள் நாடாளுமன்றம் போகணுமா வேண்டாமா? போகணும். அதுக்காகத்தான் மோடி அரசு மத்தியில நாடாளுமன்றத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம்? 33 விழுக்காடு, 3ல் 1 பங்கு பெண்கள், அவங்களுக்கு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இடஒதுக்கீடு வழங்குகின்ற சட்டம். இந்த சட்டம் வேண்டாம்னு சொல்றது யாரு? ஸ்டாலின் அவர்கள். வேண்டாம் மட்டும் சொல்லல ஸ்டாலின் அவர்கள். அந்த சட்ட நகலை கருப்பு சட்டம் போட்டு கொளுத்தினார். அந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் வந்தவுடன் வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்புல திமுக அந்த சட்டத்தை தோற்கடித்து விட்டது. ஸ்டாலின் அவர்கள் நாடாளுமன்றத்திலே இந்த சட்டம் வரக்கூடாது என்று நேற்று தோற்கடிக்கப்பட்டது. இந்த சட்டம் எவ்வளவு வன்மம் பாருங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுகவுக்கு பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் முன்னேறக்கூடாது, பெண்களுக்கு அதிகாரம் வரக்கூடாது, பெண்கள் MLA ஆகக்கூடாது, பெண்கள் MP ஆகக்கூடாதுன்னு அந்த வன்மமான புத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்க பெண்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க, எவ்வளவு வன்மம்னா, நீங்க எல்லாம் படிக்க கூடாதா, முன்னேறக்கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, அதிகாரம் வரக்கூடாதா, MLA ஆகக்கூடாதா, MP ஆகக்கூடாதா. அது மட்டும் இல்ல, அந்த சட்டத்தை தோற்கடிச்சுட்டு ஸ்டாலின் அவர்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறார். இதுனா தீபாவளியா? இது என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம், இது மிகப்பெரிய ஒரு துரோகம், பெண்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம். அந்த நகலை கொளுத்துறாரு.
நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை தோற்கடிக்கிறாரு. தோற்கடித்த பிறகு அந்த பட்டாசு வெடிச்சு கொளுத்துறாரு, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாருன்னா, ஸ்டாலின் அவர்களே, உங்க தங்கச்சி மட்டும்தான் எம்பியா வரணுமா? இவங்க யாரும் எம்பியா வரக்கூடாதா? இந்த சகோதரிகளா, பாட்டாளிகள், தொழிலாளர்கள், பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் யாரும் எம்எல்ஏ எம்பி வரக்கூடாதா? பெண்கள் வரக்கூடாதா? அந்த வன்மம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு. அதான் சொல்றேன், இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அத்துணை பெண்களும் திமுகவுக்கு எதிர்த்து வாக்களியுங்கள். ஏன்னா உங்களை அடக்க ஒதுக்க பார்க்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். இது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல 39 மக்களவை தொகுதி இடங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. அந்த 39ல 5 பேர் தான் பெண்கள். இன்னைக்கு மோடி அவர்கள் கொண்ட சட்டத்துல 39ல இருந்து 69 இடங்கள் அதிகரிக்கப்படும்.